பெரும்பான்மை இந்துக்களை ஒருங்கிணைச்சிட முடியுமா இந்த அணினால, அதிமுக பாஜக அணினால? ஏன் சார், ஏற்கனவே அதிமுக அணியில அவங்களுக்கு தான் சார் இருந்து நாங்கள் சீட்டு ஜெயிச்சாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் அப்படி பாஜக தொடர்ச்சி எரிஞ்சாங்களோ, ஆக இது மதவாத பாசக கட்சி எடப்பாடி பழனிசாமி தூக்கி வங்காள விரிகுடாவிலே போட்டாங்க. 10 ஆண்டுகள் எதிர்ப்பு அலைக்கு அப்புறமும் 75 சீட்டு ஜெயிச்சார் சார் எடப்பாடி பழனிசாமி. அம்மாவோட அதிக சீட்டு வாங்கினாரு. இது இங்க அதான் சார், இந்த திராவிட மாடல் ஆட்சி மேல இருக்கிற சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிற பிரச்சனை, ஆட்சி ஃபெயிலியர், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள், தினம் தினம் நடக்கிற கொள்ளை விலைப்பட்டியல் மாதிரி ஒரு தினப்பத்திரிகை போடுற கொலை பட்டியல், இதெல்லாம் திசை திருப்பறதுக்கு இவங்க பாஜகவை இங்க ஒரு பூச்சாண்டி காட்டுறாங்க. அது நிச்சயமா நடக்காது. உறுதியா இவர் வெற்றி கூட்டணின்னு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். விஜய் ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்தவர். திமுக போயிட்டு இருந்த மைனாரிட்டி ஓட்டுகள் இன்னைக்கு விஜய் நோக்கி திரும்பும். அதிமுக வருதோ வரலையோ விஜய் பக்கம் போகும், பெரிய டெல்ட் ஆகும். பொறுத்திருந்து பாருங்க. தேசியத்தை பேசுற இந்திய தேசியம் பேசுற பாஜக, திராவிட தேசியம் பேசுற அதிமுக, தமிழ் தேசியம் எல்லாம் ஒரு புள்ளியில தான் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அமைஞ்சாலும் எடப்பாடியின் அரசு அது தனி அரசு. அதிமுக திராவிட தேசியம் தான் பேசுதுன்னு அதிமுகவுக்கு தெரியுமா? இபிஎஸ் ஒத்துப்பாரா? சரி, பண்டிட்டு கேட்க கட்சி இல்ல. சரி, ஓகே. திராவிட கட்சி, அதாவது அது பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. இத்தனை பேர் வந்தாலும் எடப்பாடியின் அரசு அது தனி அரசு. சரி, திரு ராம்கி, விஜயை விட இவங்க தான் பெட்டர் சாய்ஸ், பாஜக தான் பெட்டர் சாய்ஸ். ஏன்னா விஜய் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, துணை முதல்வர் அப்படின்னு ஏதோ கேட்கிறாருன்னு டிமாண்டுனால இவங்களால கன்வின்ஸ் ஆக முடியலன்னா, இப்போ பாஜக தரப்புலையும் இந்த கூட்டணி ஆட்சின்னு வரும்போது அதிமுகனால அதை வந்து கட்டுப்படுத்த முடியுது. அந்த மாதிரி ஒரு சூழல் அங்கே வருமானு தெரியல. அதனால நல்ல சாய்ஸ் தான் பாஜகங்கிறது தான் அவருடைய வாதம். பெரும்பான்மை இந்துக்கள் வாக்குகளை போலரைஸ் பண்ண முடியுன்ற நல்ல சாய்ஸ் தான். அதிமுகவோட ஸ்டாண்ட் என்னன்னா, அவங்க ஏற்கனவே பாக்குறாங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல் பாக்குறாங்க. திமுக எப்படி வந்து திமுக கூட்டணி கட்சிகளை வந்து அவங்க பாஜக எதிர்ப்புங்கிற கோஷத்தை மட்டும் வைங்க, ஆட்சி நாங்க தலைமை, அதாவது தேசிய அளவில் டெல்லி கிரவுண்ட்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம், இப்போ லோக்கல் கிரவுண்ட் வந்து நான் தான் லீடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாடல் சக்சஸாக இருக்கிறதுனால தான் அதிமுக அதை ஃபாலோ பண்ண பார்க்குது. என்டிஏ தலைமை என்டிஏவாக நம்ம வந்து தேர்தல் அணுகுவோம், ஆனால் ஆட்சி நான் தான் அப்படிங்கிறது அதுக்கு வாய்ப்பு இல்லை, சாத்தியம் இல்லை. ஏன்னா வரப்போகிற காலம் வந்து கூட்டணி கட்சி நோக்கி தான் போகுது. அதை முடிந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த இமேஜ், ஏன்னா திமுக அளவுக்கு நாங்கள் அதிமுக அப்படிங்கிற அந்த இமேஜை வந்து கொண்டு வர்றதுக்காக கூட்டணி ஆட்சி நோக்கி போகுதா? கூட்டணி ஆட்சி நிச்சயமா போகுது. அதுதான் தமிழ்நாடுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க திமுக செய்ததை அப்படியே அதிமுக செய்தால் அதனால என்ன மக்களுக்கு என்ன பிரயோஜனம்?